ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் அனீஸ், அதோட ஒரு 4-5 கிராம்பு, அரை ஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சது இதோட 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர ஆரம்பிக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீளவாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது வெங்காயம் தக்காளி நல்லா ஈஸியாக குழைவாக வதங்கி வரும். இப்போ இதை வந்து நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு டைம் டு 2 டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் குழம்பு தூள் தான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சதாக இருக்கட்டும், இல்லை கடையில் வாங்கின சிக்கன் குழம்பு தூளாக இருக்கட்டும், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தனி மிளகாத்தூளே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதங்கட்டும். மசாலா பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகணும். இப்போ நல்லா குக்காகி வந்துருச்சு, நல்லா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போனோடு இருக்கிறது தாங்க. இப்போ இந்த சிக்கனை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கனில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மசாலாவோடு நல்லா அது கொஞ்சம் கோட்டாகி நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். சிக்கன் வந்து ஒரு 50 to 60% இது வந்து நல்லா குக் ஆகி அந்த மசாலாலேயே நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது குக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட ஒரு 4-5 முந்திரி, அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கனும் வந்து நல்லா 50% மேலே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கல. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து வந்திருக்கு. இப்போ சிக்கன் வந்து 50% கிட்ட நல்லா அந்த மசாலாலேயே வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கிரேவியாக வைக்க போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நல்ல திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியோட குவான்டிட்டியை கொஞ்சம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது நமக்கு ஆறு லைட்டாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். சிக்கன் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 95% மேலே நல்லா வெந்துடணும். இப்போ பாருங்கள், அங்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 1 or 2% கிட்ட தான் இருக்குது. நல்லா 100% கிட்ட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றினதுக்கப்புறம் சிக்கன் வந்து வேகாது. ஸோ இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியும் அதே கப்பில் 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து கொதித்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ கொதித்து கடைசி ஆஃப் பண்ணும்போது நம்ம கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும்னா நார்மலாக நம்ம குக் பண்ணுறதை விட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் ஆயில் வந்து நிறைய ஜாஸ்தி பிரிஞ்சு வரும். இல்லை நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு நார்மலாக செஞ்சோம் அப்படின்னா ஆயில் வந்து கம்மியாக தான் பிரிஞ்சு வரும். அண்ட் ஆயில் அதிகமாக பிரிஞ்சு வர இன்னொரு டிப் என்ன அப்படின்னா,
நீங்கள் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு கடைசியாக குக் பண்ணும்போது ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி, நான்கெலாம் சாப்பிடவும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.